Darling Retail Kitchen Appliances up to 60% offer. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி collection சரவெடி celebration. MCR Pure Cotton Club formals and casual shirts. மோஸ்ட்லி எல்லா ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்க்குமே நான் வந்து டெரகோட்டா ஜுவல்லரி தான் போடுவேன். அது வந்து இந்த பூ பேர் செண்பக பூ. இது வந்து ரொம்ப வாசனை மிகுந்த பூ. கோயிலுக்கு போகிறேன்னா பாரிஜாத பூ, கான்சர்ட்டுக்கு போகிறேன்னா செண்பக பூ, மல்லிப்பூ, இவ்வளோ சமயம் பிச்சி பூ. கிட்ட எவ்வளோ பாவாடை சட்டை இருக்கு? இது வந்து ஒரு 35+. இந்த எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து சேலம்லேருந்து ஒரு ஆண்டி, என்னோட ஃபாலோவர், அவங்க பெரிய முருக பக்தர். அந்த ஆண்டி தான் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி. இது வந்து நான் சிஎம் சார் ப்ரோக்ராமுக்கு போட்டு போனதும் இளையராஜா தாத்தா அவங்கள மீட் பண்ணும்போதும் போட்ட ஜுவல் தான் இது. இது வந்து முருகப்பெருமான் வந்து வேலோட வள்ளி தெய்வானை மயில் மேலே உட்காந்து பெரிய டாலர் வந்து நான் மதுரை மீனாட்சியா வந்து வேஷம் போட்டு பல்லாக்கு குதிரையில சாங் பாடினேன். அதுக்கு போட ஜுவல்லி இது. இது வந்து நான் உத்தரகோசம் அங்கே அப்போ நான் நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன். அப்போ நான் இந்த ஜிமிக்கி தான் போட்டு போனேன். நல்லா ரொம்ப பவரோட ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ஜிமிக்கி வந்து பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் நான் அந்த ஆண்டிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு. அதனால் அந்த ஆண்டி திருப்பி செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. இந்த ஜுவல் வந்து எனக்கு அந்த ஆண்டி சிவன் ராத்திரிக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆண்டி எனக்காகவே வந்து நிறையா ப்ரூச்சஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அழகாக இந்த முருகன் முகம் வச்சு எனக்கு ரொம்ப இதை தான் நான் 100வது மேடைக்கு போட்டு போனேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் கூட இருக்கோம். ஸோ அவங்க கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தாண்டி அவங்களோட எக்ஸ்க்ளூசிவான அந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸு, ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு கான்செப்ட்க்கு ரெடி ஆவாங்க, என்ன மாதிரி வந்து ப்ரூச்சர்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பூ வைப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்து தியா இருக்காங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பாவாடை சட்டையிலேருந்து போகலாம். இதுவே வந்து ரொம்ப சிக்னேச்சரா ரொம்ப அழகா இருக்கு. இது பை பண்ணுவீங்களா? பை பண்ண மாட்டோம், ஆனா நாங்க வந்து டெய்லர்ட்ட கொடுத்து தச்சு வாங்குவோம். இது எல்லாமே சாரியா? ஆமா, சாரில இருந்து தச்சுவோம். ஓகே, உங்ககிட்ட எவ்வளவு பாவாடை சட்டை இருக்கு? இது வந்து ஒரு 35+ இருக்கும். எது ரொம்ப பிடிக்கும்? என்ன காஸ்டியூம் ரொம்ப பிடிக்கும் தியாக்கு? எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிக்கும். எல்லா இந்த மாதிரி கிராண்டா இருக்க எல்லா பட்டுப்பாவடையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சொல்ல முடியாது, எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஓகே, உங்களோட வந்து காஸ்டியூம்க்கு ஒரு ஃபேன் மாதிரி தியா என்ன பூ வைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க, கரெக்டா? அதுவும் நீங்கள் வைக்கிற பூவெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நானே வந்த உடனே அம்மா கிட்ட கேட்டதுன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாரான்னு கிட்ட ஒரிஜினல் பூன்னாங்க. ஸோ இந்த பூவெல்லாம் பற்றி சொல்லுங்கள். இந்த பூ பேரு செண்பக பூ. இது வந்து ரொம்ப வாசனை மிகுந்த பூ. இது வந்து சொன்ன மாதிரி முருகப்பெருமானுக்கும் மம்பாளுக்கும் ரொம்ப பிடிச்ச பூ. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பூ. அதனால எனக்கு ஒரு அங்கிள் வந்து எனக்கு இது வந்து எல்லா கச்சேரியிலையுமே வந்து இது மாதிரி அழகாக கட்டி எனக்கு கொடுப்பாரு. அதோட சேர்த்து மல்லிப்பூ இந்த மாதிரி இங்கே வச்சுக்க மாதிரிலாம் நல்லா கொடுப்பாரு. அதனால எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி என்ன விதவிதமான பூக்குன்னா வேற என்ன பூலாம் வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து செண்பக பூ, அப்புறம் வந்து மல்லிப்பூ, பிச்சி பூ, அப்புறம் வந்து சில சமயம் பாரிஜாத பூ, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பேன். இப்போ வந்து ஜஸ்ட் கோயிலுக்கு போகிறேன்னா பாரிஜாத பூ, கான்சர்ட்டுக்கு போகிறேன்னா செண்பக பூ, மல்லிப்பூ, இவ்வளோ சில சமயம் பிச்சி பூ, அதெல்லாம் வைப்போம். தியாக்கு ஹேர்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். யார் உங்கள் ஹேர் எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பா? என் ஃபேமிலி தான், என் அம்மா, என் பாட்டி. ஏதாவது ஸ்பெஷல் ஆயில் வச்சுருக்கீங்களா? நார்மலாக தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஷாம்பு. ஓகே, டன். இந்த பொட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியம் சொல்லுங்க. யார் வச்சுட இவ்வளோ அழகா? என் அம்மா. என் அம்மா வந்து வச்சுடுவாங்க, அழகாக வச்சுடுவாங்க. எனக்கு அது பிடிக்கும். எனக்கும் அந்த பட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். அச்சு வச்சிருக்கீங்களா இல்லை கையில் வைப்பாங்களாம்மா? கையில். தியாவை எப்பயுமே நான் கான்சர்ட்ஸில் பார்க்குறப்போ டெரகோட்டா ஜுவல்லரி தான் நாங்கள் எப்பயுமே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஜுவல்லரி பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த எல்லா ஜுவல்லரிஸுமே வந்து சேலம்லேருந்து ஒரு ஆண்டி, என்னோட ஃபாலோவர், அவங்க பெரிய முருக பக்தர். அவங்களுக்கு என்னோட பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆண்டி தான் வந்து எனக்கு வந்து எப்பயுமே எல்லா கான்சர்ட்ஸ்க்குமே அவங்க வந்து நான் ட்ரெஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா அதுக்காகவே வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு கொடுத்த ஜுவல்ஸ் தான் இது. எல்லா ஜுவல்ஸ்க்குமே
அதுக்கு பிஹைண்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது வந்து நான் சிஎம் சாரோட ப்ரோக்ராமுக்கு போட்டு போனதும் இளையராஜா தாத்தா அவங்கள மீட் பண்ணும்போதும் போட்ட ஜுவல் தான் இது. சிஎம் சாரையும் இளையராஜா சாரையும் பார்த்தேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும்? இளையராஜா தாத்தாவை நான் வந்து சந்திக்கும் போது நீ வந்து சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணார். நம்ம தமிழக முதல்வரை வந்து சந்திக்கும் போது அவர் வந்து நீ சூப்பராக பாடுற, நீ எங்கே இருக்க, நீ எந்த ஸ்கூலில் படிக்கிற, சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். அதோட அங்கே போட்டு போன ஜுவல் தான் இது. ஓகே. அடுத்து இப்போ இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரினா எது? எந்த செட்டு ரொம்ப பிடிக்கும்? பிடிச்ச ஜுவல்லரி வந்து இந்த செட். அந்த செட் எதனால் அது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த கலர் ரொம்ப, அந்த மயில் கலரில் இருக்குல்ல, அது அதனால வந்து அந்த கிட்டத்தட்ட அது மயில் தோகை மாதிரி தான் இருக்கும் சின்னதாக, அதனால வந்து எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அம்பாள் இருக்காங்களா? இது வந்து முருகப்பெருமான் வந்து வேலோட வள்ளி தெய்வானை மயில் மேலே உட்காந்து பெரிய டாலர் வந்து இது வந்து எனக்கு வந்து வல்லக்கோட்டை அங்கே கும்பாபிஷேகத்துக்கு போகும்போது இந்த இந்த ஜுவல் தான் நான் போட்டு போனேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஜுவல் வந்து நான் திருப்பரங்குன்ற கும்பாபிஷேகத்துக்கு போட்டு போன ஜுவல் தான் இது. அதனால வந்து இதுவும் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்து இது வந்து இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ஒரு ஃபாலோவர், அவங்களுக்கு வந்து என்னோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால இது வேற ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தது. உங்களுக்கு ஏன் வந்து இந்த ஜுவல்லரி ஏன் ரொம்ப பிடிக்கும்? டெரக்கோட்டா பர்டிகுலராக நிறைய ஜுவல்லரி இருக்குல்ல, இது பிடிச்சதுக்கு காரணம்? டெரக்கோட்டா பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அந்த ஆன்டி செய்கிற அந்த டிசைன்ஸ், அந்த முருகன் லக்ஷ்மி இந்த மாதிரி செய்கிறதுனாலே எனக்கு அதை பார்த்து சரி டெரக்கோட்டா ஜுவல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப பிளெஸ்ட். யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா இது செய்யறதுக்கான நேரமும் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப பார்த்து செய்யணும். இன்னொன்று இதோட காஸ்ட்டுமே பார்த்தா ஒரு 2000 5000 6000 வரைக்கும் போகும். ஆனால் எல்லா முறையுமே உங்களுக்காக பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய உங்கள் ஃபேனாக இருப்பாங்கல்ல. ஆமாம். எஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி அன்பெல்லாம் நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, அது பார்க்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. வந்து இந்த நேரத்தில் நான் இந்த செஞ்ச ஆன்ட்டிக்கு வந்து சேலமில் இருக்க ஆன்ட்டிக்கு என்னுடைய நன்றிகள். எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்க்குமே நான் வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி தான் போடுவேன். அது வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து இப்போது இதுக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன பாவாடை சட்டை போட்டிருக்காங்க, என்ன ஜுவல்லரி போட்டிருக்காங்க, என்ன பூ வச்சுருக்காங்க. யூஸ்வலி பெரிய சிங்கர்ஸ் ஒரு 20 years 30 years கழிச்சு தான் அந்த சிக்னேச்சர்லாம் க்ரியேட் ஆகும். பட் நீங்கள் இன்னும் சின்ன வயசுலேயும் இந்த சிக்னேச்சர்லாம் அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எஸ். நெக்ஸ்ட் என்ன ஜுவல்லரி பார்க்க போகிறோம்? இது வந்து எனக்கு அதே ஆண்டி தான், சேலம்ல இருக்க ஆண்டி. அவங்க வந்து எனக்கு ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு செஞ்சு கொடுத்த ஜுவல் இது. பார்த்தா ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க டெரக்கோட்டானே, ரியல் ஜுவல்லரி மாதிரி இருக்குது. நம்ம இந்த செட்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து நம்ம அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில நடந்துச்சுல, அங்க நான் போட்டு போன ஜுவல் இது. அதுல இருக்கிறது முருகரா? இல்ல அது வந்து லக்ஷ்மி. அங்க போட்டுட்டு போனீங்க, அதனால இது ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, இது ரொம்ப ஸ்பெஷல். அப்படியே வந்து இது வந்து நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை, அதுவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷல்னால இதுவே வந்து திருச்செந்தூருக்கு வந்து நான் கும்பாபிஷேகத்துக்கு போடுறதுக்காக. இதுதான் அந்த 100வது மேடை. எவ்வளோ ஸ்பெஷல்ல, ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்வீங்களா ஏதாச்சும்? இல்லை அம்மா சொல்லுவாங்களா இப்படி வேணும் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? அம்மா எனக்கு சொல்லுவாங்க. அம்மா எனக்கு அந்த மாதிரி நானும் கேட்பேன், என் அம்மாட்ட நான் கேட்பேன், எனக்கு இந்த மாதிரி புதுசா இந்த மாதிரி ஒரு டிசைன் அந்த மாதிரி டிசைன் வேணும். அப்புறம் என் அம்மா சொல்லுவாங்க சரி இது கேட்கலாம் அப்படின்னு. அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்க சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்த ஜுவல்லரி அது இது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதுல எல்லாமே நாங்க சொல்லி செஞ்சதுதான். இதுல வந்து மோஸ்ட்லி என் அம்மா வந்து இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி இருக்கணும்னு ஜஸ்ட்டு தான் சொல்லுவாங்க, ஹிண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆண்டி தான் வந்து எனக்கு எல்லா டிசைன்ஸுமே செஞ்சு நாங்கள் ட்ரெஸ் அனுப்புறதுனால வந்து அதுக்கு போட்டால் எப்படி அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அவங்க செய்கிற டிசைன் அவங்களே பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. அடுத்து அப்படி வந்து இது வந்து நான் மதுரை மீனாட்சியாக வந்து வேஷம் போட்டு பல்லாக்கு குதிரையில சாங் பாடினேன். அதுக்கு போட ஜுவல்லரி இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஜுவல். அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி அதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் முருகரோட வச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா. எனக்கு இது வந்து ரொம்ப மறக்க முடியாதது. அப்புறம் வந்து இது வந்து அந்த ஆண்டி செஞ்சு கொடுத்ததுதான். அதனால இது வந்து நான் உத்தரகோசம் அங்கே அப்போ நான் நிகழ்ச்சி பண்ணியிருந்தேன். அப்போ நான் இந்த ஜிமிக்கி தான் போட்டு போனேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலால அது போட்டு போனேன். அது நான் வந்து நல்லா
நல்லா ரொம்ப பவரோட ஆக்ஷன் பண்ணும்போது இந்த ஜிம்கி வந்து பறந்து போயிடுச்சு. அச்சச்சோ. அப்புறம் அதனால வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அதனால வந்து நான் வந்து எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஜிம்கி போச்சு. அழுகல, ஆனா வந்து கவலையா இருந்துச்சு. இந்த மாதிரி போயிடுச்சு. அப்புறம் நான் அந்த ஆன்டிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு. அதனால அந்த ஆன்டி திருப்பி செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. இவ்வளவு ஸ்வீட்ல அந்த ஆன்டி. ஆமா, எனக்கு அந்த ஆன்டியை ரொம்ப பிடிக்கும். பாத்திருக்கீங்களா அவங்கள நேர்ல? அவங்கள நான் நேர்ல பார்த்ததுல, நான் போட்டோல பார்த்திருக்கேன். இந்த ஜுவல் வந்து எனக்கு அந்த ஆண்டி சிவன் ராத்திரிக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது. இதில் வந்து பாருங்க, சிவன் பார்வதி நந்தியில உட்கார்ந்துருக்க மாதிரி. ஓ சூப்பர். சிவன் ராத்திரிக்கு எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் என்ன சாமி? விநாயகர், அப்புறம் கிருஷ்ணன், மயில், சரஸ்வதியா? ஓகே சூப்பர். எல்லா சாமியும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தியா, இப்போ உங்களோடது வந்து ஜுவல்லரி எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி நீங்கள் போடுற அந்த ப்ரூச்சும் செம்ம ஃபேமஸ். என்ன இது ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு வராங்களேன்ட்டு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து பொதுவாகவே கான்சர்ட்ஸுக்கு ப்ரூச் போட ரொம்ப பிடிக்கும். அதுவும் முருகன்ல வெரைட்டியாக எனக்கு போட ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஒரு ஃபாலோவர் வந்து அந்த ஆண்டி எனக்காகவே வந்து நிறையா ப்ரூச்சஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இதுல வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஸ்டோன்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி அழகா இந்த முருகன் முகம் வச்சு எனக்கு ரொம்ப பெயிண்ட் பண்ணி அழகா சூப்பர். இது வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. இது வந்து என்னுடைய 100வது மேடை திருச்செந்தூர்ல தானே அமைஞ்சிச்சு. அதுக்கு நான் போட்டு போகிறதுக்காக செஞ்ச ப்ரூச் தான் இது. இதை தான் நான் 100வது மேடைக்கு போட்டு போனேன். அப்புறம் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், பழனி தண்டாயுதபாணி ராஜஅலங்காரத்துல. அதனால எனக்காக ராஜஅலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ராஜஅலங்காரத்திலே அழகா ஒரு முருகனை பெயிண்ட் பண்ணி அது ஒரு ப்ரூச் கொடுத்தாங்க. மதுரை வந்து தான் என்னோட சொந்த ஊர். அப்படி மதுரைக்கே அரசியான மதுரை மீனாட்சியோட முகத்தை வந்து பெயிண்ட் பண்ணி அழகா இது வந்து அப்படி. இது எங்க போட்டுட்டு போனீங்க? இதுல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போனப்போ அங்க போட்டு போனீங்க. ஓகே டன். இது வந்து நான் நார்மலா எல்லா முருகனுக்கும் போட்டு போறது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்களுக்கு போட்டு போவேன். இது நான் நார்மலா எனக்கு முருகன் கோவில்களுக்கு போறேன்னா வேலும் மயிலும் போட்டு போவேன். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி வர சஷ்டி திருவிழாவுக்கு அறுபடை வீடு முருகனையும் நான் வந்து உனக்கு ப்ரூச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தியா இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் லேடி இருப்பாங்க. லேடியா இல்லை வந்து பாஸான்னு தெரியல. யார் வந்து உங்களை இவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணுறது? இந்த பாவாடை சட்டை, இந்த ஜுவல்லரி, பூலேருந்து ப்ரூச் முத கொண்டு பொட்டு வரைக்கும் அவ்வளோ அழகாக உங்களை யார் ரெடி பண்ணுவா? அம்மா. அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் வந்து எனக்கு அழகாக பட்டை போட்டு விடுவாங்க, ஜுவல்ஸ் போட்டு விடுவாங்க, மேக்கப்பு எல்லாமே என் அம்மா தான் பண்ணுவாங்க. ட்ரெஸ் போட்டு விட்டு, ப்ரூச் குத்தி விட்டு எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. அதனால எனக்கு இதெல்லாம் போட ரொம்ப பிடிக்கும். அம்மா எவ்வளோ ஸ்பெஷல் தியாக்கு? என் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் யார் செல்லம்? அம்மா செல்லமா டாடி செல்லமா? டாடி செல்லம். என்ன உங்களுக்காக இவ்வளோ மம்மி பண்ணுறாங்க, டாடி சொல்கிறீங்க? டாடி தான் எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். என் அவ்வா தான் வந்து எனக்கு எல்லா பாட்டுமே சொல்லி தருவாங்க. அதனால வந்து அவங்க தான் எனக்கு எல்லாமே சொல்லி தருது. என் தாத்தா தான் வந்து எனக்கு முதல் ரசிகர். அவர் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து நீ சூப்பராக பாடுற அப்படின்னு வந்து ஏதாவது கரெக்ஷனாக சொல்லுவார். அப்படிதான் எனக்கு முதல் ரசிகர். இப்படி இவங்க 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த மியூசிக் ஜர்னி வந்து நல்லா தொடரும். டாடிலாம் பார்த்ததா சொல்லுவாங்களா கரெக்ஷன்ஸ்? டாடி வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க, அப்புறம் நீ சூப்பராக பாடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தியா, ரொம்ப நன்றி. உங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் காமிச்சிங்க, ப்ரூச் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பேசணும். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Darling Retail Kitchen Appliances up to 60% offer. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி celebration. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts.